அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலோட நாளைக்குள்ள ஒரு முக்கியமான பிரமாதம் அகோபுரம். அதாவது நம்ம கார்த்திக் இப்போ செய்த உதவியால நம்ம சாமுண்டீஸ்வரி நம்ம கார்த்திகை மாப்பிள்ளையா ஏத்துக்கிட கூடாது அப்படின்ட்டு அந்த சந்திரா தூண்டி விடுறா. அக்கா, இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் அந்த டிரைவர் பைய தாண்டி எனக்கு தோணுதுக்கா. ஏன்னா அவனே ஆட்களை செட் பண்ணி ஒரு டீம்பா அவனே இந்த ஊர்க்காரங்கிட்ட ஃபுல்லாம் கையால நகைகளை கொடுக்க வச்சு அவனே பித்தலாட்டம் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரியுது. அந்த காளியம்மாவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இது எல்லாம் அவன் பிளான் தான் அப்படின்ட்டு அந்த சந்திரா தூண்டி விடுறா. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் ஊர்க்காரங்களுக்கு இப்பெல்லாம் நகையை கொண்டு கொடுக்கல நம்ம சாமுண்டீஸ்வரியை பத்தி பெருமையா பேசுறாரு. அதாவது எங்க அத்தை மேல எந்த தப்பும் இல்ல, உங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற நோக்கத்துக்கு தான் அவங்க இந்த மாதிரி செஞ்சாங்க, அது தப்பாகி போச்சு, அவங்களை நீங்க ஏதோ நினைக்காங்கன்னு நம்ம கார்த்திக் சாமுண்டீஸ்வரியை ஊர்க்காரங்கிட்ட நல்ல விதமா சொல்றாரு. ஆனா அந்த சந்திரா நம்ம கார்த்திகை பத்தி சாமுண்டீஸ்வரிட்ட தூண்டி விடுறாங்க. அதாவது இதுக்கெல்லாம் முக்கிய காரணமே அந்த டிரைவர் பையன் தாங்க. அதாவது அவன் தான் உன்னைய நடு ரோட்ல நிப்பாட்டணும், சொத்தை ஃபுல்லா இழந்துட்டு முடிவு பண்ணி அவன் ஒரு டீமா செட் பண்ணி ஆட்களை திரட்டி இந்த நகையெல்லாம் அடிச்சுட்டு இப்ப இந்த காளியம்மா சிவனாண்டி மேல பழி தூக்கி போடுறான் அப்படின்னு சொன்னா இந்த சாமுண்டீஸ்வரி அந்த சந்திரா பேச்சை நம்பிக்கிட்டு மறுபடியும் நம்ம கார்த்திகை தப்பா நினைக்கிறாங்க. அதாவது இதுக்கு நம்ம கார்த்திக் அந்த சாமுண்டீஸ்வரியை காப்பாத்தாமலே இருந்திருக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா அவன் சொத்தை இழந்து நடு ரோட்டுக்கு வந்திருக்கலாம் அந்த சாமுண்டீஸ்வரி. கொஞ்சமாவது நம்ம கார்த்திகை புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிறா, அந்த சந்திரா பேச்சதான் கேட்கிறா. அதாவது பரபரப்பா போயிட்டு எபிசோட் மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.